நான் ஜெயில இருக்கும் போது எனக்கு குழந்தை பிறக்கும் போது அப்பனை ஜெயிலுக்கு அழைச்சிருச்சுன்னு ஊர் உலகம் பேசாதா? பத்திரத்தோட செராக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். நீங்கள் பாக்கி பணம் கொடுத்ததுக்கப்புறம் பத்திரத்தோட ஒரிஜினல் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். இல்லைம்மா, சீட்டு பணமாக இருந்தால் கூட கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திரும்ப கொடுத்துடலாம். அவங்க வேலைக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. நம்மளால வேலை வாங்கி தர முடியலன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடாதா? எந்த பாவம் மரியாதை என் குழந்தைக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே என்னை பார்க்க வராதுங்க. ஐயோ, அகிலா கொடுத்த அந்த டீட்டெயில்ஸை மறந்துட்டோமே. எல்லாமே எழுதியிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்தா, இன்னைக்கு நம்ம உருவத்தையே வரைஞ்சி அதில் ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்துருக்காளே. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அப்பாட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே பொண்ணு கேட்டுற வேண்டியதுதான். அப்பதான் அகிலாவுக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். என்ன இளவரசி, பயந்துட்டியா? நீ இப்படி பயந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் உன்னை பயமுறுத்தி பார்த்தேன். அப்புறம் எப்படி இருக்க? ரொம்ப லேட்டா முகத்தை திருப்புற. நீ என்ன முதல்ல பார்த்தப்பவே இப்படி முகத்தை திருப்பிருந்தேனா என் வாழ்க்கையில நீயும் வந்திருக்க மாட்ட, உன் வாழ்க்கையில நானும் வந்திருக்க மாட்டேன். இது பாரு பூஜா, நடந்த எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஏற்கனவே நான் உன்னால ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். திரும்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. அப்படி சொல்லிட்டா எப்படி? உனக்கும் எனக்கும் இருக்கிறது என்ன சாதாரண பகையா? ஜன்மத்து பகை. என் வாழ்க்கைய கெடுத்த உன்னை ஜெயிக்காம விட மாட்டேன். இது பாரு பூஜா, உன்கிட்ட போராடுற நிலைமையில நான் இப்ப இல்ல. நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்டதாவே வச்சுக்கோ. என்னையும் என் புருஷனை நிம்மதியா வாழ விடு. நிம்மதியா? உனக்கா? அப்படி ஒண்ணு உன் கனவுல கூட கிடைக்காது. ஏன் பூஜை அப்படி இருக்க? நான் தான் ஒதுக்கி போயிட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஏன் என்ன இப்படி தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஒதுங்கி போனா விட்டுவேன்னு நினைச்சியா? நீ ஒதுங்கி போக கூடாது, அழிஞ்சு போகணும். அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். இது பாரு, கிட்டத்தட்ட நான் இப்ப அழிஞ்சு போன நிலைமையில தான் இருக்கேன். இதுக்கு மேல நான் அழிஞ்சு போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு இது பத்தாதுடி. நீ மண்ணோட மண்ணா அழிஞ்சு போகணும். அப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏன் பூஜா, அந்த அளவுக்கு நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? ஒரு போர்க்காலத்துல கூட என்னால சண்டை போட முடியலன்னு சொல்லி கையை தூக்கிட்டா எதிரிய மன்னிச்சு விடுறதுதான் நியாயம்.
நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் என்ன விடமாட்டேன்னு சொல்றியே, இது என்ன நியாயம்? அதாண்டி இந்த பூஜாவோட நியாயம். என் கூட மோதக்கூடாதுன்னு இப்ப யோசிச்சா எப்படி? இது நம்ம காலேஜ் படிக்கும் போதே யோசிச்சிருக்கணும். சரி, ஏன் தப்புதான். நீ பழி வாங்கணும்னு நினைச்ச என்ன இல்ல பழி வாங்கணும். எந்த தப்பும் பண்ணாத என் புருஷனை எதுக்கு பழி வாங்கிட்டு இருக்க? உலகத்துல இத்தனை பொண்ணுங்க இருந்தும் எல்லாரையும் விட்டுட்டு உன் கழுத்துல தாலி கட்டணும் பாரு, அதுதான் அவன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதுக்கு அவன் அனுபவிக்க வேணாம், அனுபவிக்கட்டும். ஏதோ அவனை காப்பாத்துவேன்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சத்தியவான் சாவித்திரியா? இது பார், உன் புருஷனுக்கு தூக்கு கிடைக்கணும், உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும், உன் வயித்துல இருக்கிற புள்ள அனாதையா ரோட்ல திரியணும். நீ உன் புருஷனை இழந்து பைத்தியக்காரியா அலையணும். அது வரைக்கும் இந்த பூஜா தூங்க மாட்டான். என்னடி பாக்குற? ஜானகி அக்கா கிட்ட சொல்லி கோர்ட்ல ரீஎன்கொயரிக்கு அப்பீல் பண்ண வச்சதே நான் தான். அது மட்டும் இல்ல, கயல்வெளியோட சாவுக்கு காரணமும் நான் தான். அந்த பழிய தூக்கி உன் புருஷன் மேல போட்டதும் நான் தான். முடிஞ்சா இந்த உண்மையை நிரூபிச்சு உன் புருஷனை காப்பாத்து பாப்போம். நான் நினைச்சா ஜட்ஜோட பேனாவையே வாங்கி தீர்ப்பையும் மாத்தி எழுதுவேன், கடவுளோட கைய பிடிச்சு உன் தலையெழுத்தையும் மாத்தி எழுத வைப்பேன். ஏ பூஜா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பாட்டுக்கு இளவரசி கிட்ட எல்லா விஷயத்தையும் உடைச்சிட்டியே. அவ நேரா போய் உன் மாமியார்கிட்ட சொன்னா நீ என்ன பண்ணுவ? சொல்லட்டும் ஜூலி, சொல்லட்டும். என்ன பூஜா உளர்ற? சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா? அவசரப்படாது ஜூலி, நான் எது செஞ்சாலும் யோசிக்காம செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அவ போய் என் மாமியார பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன். என்ன புரியலையா? போக போக புரியும் ஜூலி. நான் என் மாமியாரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சொன்னேன்ல, என்னாச்சு? அவங்க இப்ப என் கூட ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. ஏன்? வீட்டுக்கு வா, சொல்றேன். வாங்க மணிமாறன் சார், வாங்க. வணக்கம்மா. வணக்கம், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, பொண்ணு வீட்டுல எல்லாம் பேசிட்டீங்களா? தெளிவா எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டோமா. ம். அவங்களும் நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம செழியனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிட்டீங்களா? அந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியும்ல? பொண்ணுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாது. மாப்பிள்ள முதல்ல பொண்ணை பார்க்கட்டும், 2 பேருக்கும் பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்களே பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல சார், செழியன் 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். பொண்ணுகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அதுக்கப்புறமும் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா சொல்லிட்டான் சார். ஆனா இன்னும் அந்த விஷயம் பொண்ணுக்கு தெரியாம இருக்கிறது செழியனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன சொல்லுவான் தான் எனக்கு தெரியல. ஏமா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? முதல்ல தம்பி வந்து பொண்ணை பார்க்கட்டும். தம்பிக்கு பொண்ணை பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன விஷயமோ அதை பத்தி பேசிக்கலாம். யோசிக்காதீங்கம்மா, எல்லாம் சரியா வரும். நல்லதே நடக்கும்னு நம்புவோமே. சரிங்க சார், நாளைக்கு சாயந்தரம் பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. இருங்க ஒரு நிமிஷம், நான் காஃபி இல்ல இல்ல பரவாயில்ல, நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். வரமா?
என்னங்க கையில புக்கோட உட்காந்துட்டீங்களா? வாங்க சூர்யா. என்ன இன்னைக்கு புக்கு வேணுமா? இல்லைங்க, இந்த வாரம் நானே முதல்ல வாங்கிட்டேன். ஆமா, எங்க வீட்ல யாரையும் காணோம்? இன்னைக்கு கவிதாவுக்கு காலேஜ்ல டிகிரி சர்டிபிகேட் கொடுக்கறாங்களா? பிள்ளைவும் கவிதாவும் அங்க போயிருக்காங்க. ஓ, அப்ப வீட்ல தனியா தான் இருக்கீங்க? ஆமா. ஏ இல்ல, சும்மா தான் கேட்டேன். அப்புறம் அப்புறம் நீங்க தான் சொல்லணும். சொல்லணும்னு தான் வந்தேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க டிராயிங்லாம் நல்லா வரைவீங்க போல் இருக்கு. நானா? நீங்க வேற. பொழுது போலனா சும்மா பேப்பர் பேனாவை எடுத்து கிறுக்குவேன். அத போய் டிராயிங்னு சொல்றீங்களே. அகிலா, வா ஃபிலோ. வாங்க சூர்யா. வாங்க. கவி, சர்டிபிகேட் வாங்கியாச்சா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் கவிதா. Thank you. அப்புறம் ட்ரீட்லாம் எதுவும் கிடையாதா? எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க, அப்ப போலாம். கவி, இவருக்கு கொடுக்க போற ட்ரீட் பெருசா இருக்கணும். ஏன்னா இவங்க தான் டிகிரி வாங்கறதுக்கு காரணம்னு சொல்ல போறீங்க. ஏங்க இதையே எத்தனை தடவைங்க சொல்ல போறீங்க? நான் கொடுத்தது என்னமோ 5000 ரூபா தான், ஆனா நீங்க 5 லட்சம் தடவை சொல்லிட்டீங்க. இந்தா, இது அம்மா போட்டோ முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன அப்படி நிக்கிறீங்க? நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே, வாங்க. அம்மா, உன் விருப்பப்படியே இன்னைக்கு நான் நல்ல மார்க் வாங்கி சாதிச்சு காட்டிட்டேன். உன் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அதே மாதிரி என் மனசுல இருக்க ஆசைய கடவுள் மாதிரி கூட இருந்தா நீதாம்மா நிறைவேற்றி தரணும். என்னம்மா? மேடம் பார்க்கணும். மேடம் உள்ளதா இருக்காங்க. உங்க பேரு? இளவரசி. ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டு வரேன். அம்மா, மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க. மேடம். வாமா இளவரசி, ஓகே. கேர்ஃபுல். இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல மேடம். செக்கப் போயிட்டு வந்தே, எல்லாம் ஓகே தானே? உன் புருஷனோட கேஸ நான் விசாரிச்சேம்மா. சந்தர்ப்பமும் சாட்சிகளும் அவருக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. இந்த கேஸோட உண்மையான குற்றவாளிய யாருங்கிற சந்தேகம் கூட உங்க சைட்லன்னு சொல்லல. கயல்விழிங்கிற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தான் உங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கோர்ட் தரப்புல இது திட்டமிட்ட கொலைன்னு தான் உறுதியாயிருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் இருந்தா கூட போதுமா, நான் அதை வச்சு வாதாடி உன் புருஷனை வெளியே கொண்டுருவேன். ஆனா அப்படி எந்த ஆதாரமே உங்க சைட்ல இருந்து இல்லம்மா. ஆதாரம் இருக்கு மேடம். என்ன ஆதாரம்? கயல்விழி சாவுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியும். யாரு? நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏமா தயங்குற? நீ சொல்றது உண்மையா இருந்தா அதை டெஃபினட்டா நான் யூஸ் பண்ணுவேன். யாருன்னு சொல்லுமா, சொல்லுமா. உங்க வருங்கால மருமக பூஜா. என்னம்மா சொல்ற? ஆமா மேடம். என்னால் நம்பவே முடியல. வாழ்க்கையில சில உண்மைகள் நம்ப முடியாத மாதிரி தான் மேடம் இருக்கும். இது பாருமா, பூஜா என் மருமகளாக போறான்றதுக்காக நான் சொல்லல. அவளை பார்த்தா அந்த மாதிரி தெரியலம்மா.
நெருப்பு கூட பார்க்கறதுக்கு அழகா தான் மேடம் இருக்கும். ஆனா அது கிட்ட போய் தொட்டு பார்க்கும்போது தான் அதோட கொடூரம் நமக்கு தெரியும். சரி, நீ சொல்றபடியே வச்சுக்குவோம். கயல்விழிய பூஜா தான் கொன்னான்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு பழிய உன் புருஷன் மேல போடுறதுக்கு உங்களுக்கும் பூஜாக்கும் என்ன ப்ராப்ளம்? ரொம்ப அல்பத்தனமான ஒரு பிரச்சனை தான் மேடம். நானும் பூஜாவும் காலேஜில் ஒண்ணா படித்தோம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சரி, கயல்விழியோட சாவுக்கு காரணம் பூஜா தான் நீ சொல்ற. அது உன்னால் நிரூபிக்க முடியுமா? சொல்லுமா. Can you prove it? முடியும் மேடம். அவ வயல உண்மையை நான் சொல்ல வைக்கிறேன் மேடம். மேடம், கொஞ்சம் பூஜாக்கு ஃபோன் போட்டு தரீங்களா? ஓகே. ஹலோ. ஹலோ பூஜா. ஆமா, நீங்க? நான் இளவரசி பேசுறேன். இளவரசியா? ஓ, காலேஜ்ல என் கூட படிச்ச இளவரசியா? சொல்லு இளவரசி, எப்படி இருக்க? நீ செஞ்ச கொடுமையால பிச்சைக்காரி மாதிரி ரோடா அலைஞ்சிட்டு இருக்க. என்ன ஒளிர்ற? நான் என்ன உனக்கு கொடுமை பண்ண? நடிக்காத பூஜா. நான் என்னடி உனக்கு பாவம் பண்ண? எதுக்கு என்ன இப்படி துரத்தி துரத்தி கொடுமைப்படுத்துற? இங்க பாரு இளவரசி, தேவையில்லாம பேசாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு பழி வாங்கணும்னா என்னெல்லாம் பழி வாங்கியிருக்கணும்? அநியாயமா கயல்விழிய கொன்னுட்டு அந்த பழியை என் புருஷன் மேல போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டியே. என்னது? நான் கயல்விழிய கொன்னேனா? என்ன இளவரசி, உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? நான் ஏன் கயல்விழிய கொல்லணும்? உன் புருஷன் செஞ்ச கொலைக்கு என்ன ஏன் பலிகடா வாக்குற? ஏய், பொய் சொல்லாத. இப்ப கூட நான் வரும்போது ரோட்ல நீ என்ன பார்த்து பேசல? கயல்விழிய நான் தான் கொன்னேன்னு நீ சொல்லல? நான் உன்னை ரோட்ல பார்த்தேனா? என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயி பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த டைம்ல நான் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி 2 நாளா ஆபீஸ்க்கு கூட போகாம வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன போய் ரோட்ல பார்த்தேன்னு போய் சொல்ற? ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? அன்னைக்கு என்னடானா நீ என் வீட்டுக்கு வந்து சண்டை போட்ட. இன்னைக்கு என்னடானா போன் பண்ணி சண்டை போடுற. அப்படி என்ன கோவம் என் மேல உனக்கு? ஏதோ காலேஜ் படிக்கும்போது நமக்குள்ள பிரச்சனை வந்தது சரி. அதெல்லாம் அந்த வயசுல வர பிரச்சனைன்னு நான் அப்பவே மறந்துட்டேன். நீ என்னடானா இன்னும் அத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? சொல்லு இளவரசி, நல்லா இருக்கா? ஏன் இப்படி போய் சொல்ற? என்ன தேடி வந்து பிரச்சனை பண்றது நீயா இல்ல நானா? இங்க பாரு இளவரசி, திரும்ப திரும்ப இப்படி சொல்லிட்டு இருக்காத. உன் புருஷன் ஒன்னும் நல்லவன் கிடையாது. அப்படி நல்லவனா இருந்திருந்தா நீ உயிரோட இருக்கும்போதே கயல்விழிய கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். புரியுதா? கயல்விழிய கொன்னது உன் புருஷன் தான். அதனாலதான் கோர்ட்ல குற்றம் நிரூபணமாகி அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. நீ தேவையில்லாம என் மேல பழிய போடாத. நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வீட்டை விட்டு துரத்தின கயல்விழி மேல இறக்கப்பட்டு அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டும்தான். நான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தங்கிற கோவத்துல
நீ இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இங்க பாரு இளவரசி, எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு உன் கால்ல வேணா விழற. இன்னொரு முறை இந்த மாதிரி என் மேல பழி போட்டு பேசி என் கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க ப்ளீஸ். வேணும்னா சொல்லு, என்னோட மாமியார் ஒரு பெரிய லாயர் தான். நான் வேணா அவங்க கிட்ட பேசி உன் புருஷனுக்கு ஆதரவா வாதாட சொல்றேன். அதை விட்டுட்டு இப்படி என் மேல அபாண்டமா பழிய போட்டு என் கல்யாணத்தை நிறுத்திடாத. இந்த ஹெல்ப் கூட நீ என் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சு வாங்குறதுக்காக தான் செய்யறேன்னு சொல்றேன். நாளைக்கு இதையும் ஏதாவது காரணம் காட்டி என்னோட பிரச்சனை பண்ணிடாத ப்ளீஸ். மேடம், இவ எப்படி பேசுறா? நடிக்கிறா மேடம். ஏன் இப்படி பண்றா? நான் வரும்போது கூட ரோட்ல பார்த்து பேசினாலே. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். இளவரசி, அவ நடிக்கிறா, நீ நடிக்கிறியாம்மா? மேடம், அவளை நம்பாதீங்க மேடம். அவ நடிக்கிறா. ரொம்ப பேஷண்டா நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேம்மா. போயிடுங்க. மேடம், அப்படி சொல்லாதீங்க மேடம். எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்ல. என் புருஷன் எந்த தப்பு பண்ணல மேடம். நீங்க தான் அவரை காப்பாத்தணும். ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் போயிடுமா இங்க இருந்து. மேடம், அப்படி சொல்லாதீங்க மேடம். எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்ல மேடம். அவர் எந்த தப்பு பண்ணல. இவன் நடிக்கிறா. நான் இங்க வந்திருக்கிறது அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு போல. ப்ளீஸ் மேடம், என் புருஷனை காப்பாத்துங்க. அன்னைக்கு நடு ரோட்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா எனக்கு தேங்க் பண்ணிட்டமா மேடம். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யூ திங்க் ஐ அம் a fool? கிளம்பு. பானு மேடம், ask her to leave. ப்ளீஸ் மேடம். அம்மா கிளம்புங்கம்மா, கிளம்புங்க, வாங்க போங்கம்மா. இனிமே இளவரசிய உள்ளேயே விடக்கூடாதுன்னு உன் மாமியார் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களா? இப்போ தெரியுதா ஜூலி, நான் ஏன் அப்படி பேசினேன்னு? இத்தனை நாளா அந்த இளவரசி கையல் தான் பெரிய எதிரின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா நீ 100 கையல்விழிக்கு சமன்னு அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. அவ மட்டும் இல்ல, யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நினைச்சு பாரு ஜூலி, என் மாமியாரை வச்சுக்கிட்டு அந்த இளவரசி எனக்கு போன் பண்ணும்போது நான் எதுவுமே தெரியாத மாதிரி பேசினேனே, அப்ப அவ முகம் எப்படி இருந்திருக்கும்? முகத்துல ஈ ஆடி இருக்காது பூஜா. இனிமே அந்த இளவரசியால என் மாமியாரை பார்க்கவும் முடியாது, அவங்களும் இந்த கேஸ ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நாம நினைச்ச மாதிரி அந்த சுப்பிரமணிக்கு தூக்குதான். அதுக்கப்புறம் அந்த இளவரசி நடு ரோட்ல அலையதான் போறா. நான் அதை பார்த்து சந்தோஷப்படதான் போறேன். நீ நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டே பூஜா. அதான் பூஜா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஜூலி. என்ன? நீ அந்த பானு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகு. எக்காரணத்தை கொண்டும் நம்ம மேல அவளுக்கு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. இத நீ எனக்கு சொல்லணுமா? எங்க யார்கிட்ட எப்படி பழகணும்னு நீ நிறையவே கத்து கொடுத்திருக்க பூஜா. என்னம்மா அமைதியா இருக்கீங்க? என்ன ஏதுன்னு பேசுங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு? பையனுக்கு பொண்ணையும் பொண்ணுக்கு பையனையும் பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதுதான். மணிமாறன் சார் எங்க குடும்பத்தை பத்தியும் என் பையனை பத்தியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்லியிருக்காரு. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, பொண்ணை கூப்பிடுங்க, தம்பி பாத்துறட்டும். போய் சீதாவை கூட்டிட்டு வா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. சரிங்க. டிகிரி முடிச்சுட்டு நல்ல சம்பளத்துல பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறா. சரிங்க. நல்ல சம்பந்தம் கிடைச்சதுன்னா நாங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாமா, அம்மாவுக்கு காஃபி கொடு. இந்தாங்க சார்.
மாப்பிள்ளைக்கு தம்பி தலையை குனிஞ்சுக்கிட்டே இருந்தா இப்படி பொண்ணை பாருங்க. என் பையன் உனக்கு பிடிச்சிருக்காம்மா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, மற்றதெல்லாம் பேசி முடிச்சிருவோம். சொல்லுங்க தம்பி. உங்ககிட்ட தாண்டா கேட்குறாரு. பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லு. மா, எனக்கு 2 நாள் டைம் வேணும். நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டுமா? தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இது என்னோட வாழ்க்கை. இதில் எடுத்தும் கவுத்தம்லாம் முடிவு எடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். பரவாயில்ல தம்பி, உங்கள் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்க. அப்போது நாங்கள் கிளம்புறோம் சார். சரி, கவலைப்படாதீங்க சார், நல்ல பதிலாக சொல்லுவோம். சரிங்க. கிளம்பலாமா சார்? சரிம்மா. ம், நாங்கள் வரோம். போயிட்டு வாங்க. வரோம்மா. வரேம்மா. சரி விடுக்கா, நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருக்க. அழாம என்ன லீல பண்ண சொல்ற? தமிழரசி மேடம் அதை காப்பாத்துவாங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். என் நம்பிக்கையில பூஜை இப்படி மண்ணலி போட்டுட்டாலே. ஏங்கா இப்படி எல்லாம் நினைக்கிறேன்? அந்த பூஜை என்ன கடவுளா? இல்ல இந்த உலகத்துல தமிழரசி மட்டும்தான் வக்கீலா? வேற வக்கீலே இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருமே உண்மைக்காக பணம் வாங்காம போராடுறது இல்ல. இந்த கேஸை நான் வேற எந்த வக்கீல் கிட்ட எடுத்துட்டு போனாலும் நிறைய பணம் கேக்குறாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க லீலா போவேன்? கவலைப்படாதக்கா. கிருஷ்ணா வந்த உடனே அவங்க எம்டி கிட்ட கடன் வாங்க சொல்லுவோம். கிருஷ்ணா அவங்க எம்டி பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. அவர் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. வேணா லீலா, கிருஷ்ணாவை கஷ்டப்படுத்தாத. இதுல என்னக்கா கஷ்டம் இருக்கு? கிருஷ்ணா வந்ததோ அவங்க எம்டி கிட்ட போய் நாளைக்கு இதை பத்தி பேச சொல்றேன். வேணா லீலா, ஒருவேளை எப்படி இல்லைன்னு சொல்லிட்டாருனா? கண்டிப்பா சொல்ல மாட்டாருக்கா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எம்டின்னு ஒருத்தர் இருந்தா தானே சொல்றதுக்கு. என்னக்கா சொன்ன? அது எம்டி ஊர்ல இருந்தா தானேமா தருவாரு. அவர் எப்போ ஊருக்கு போயிட்டு வந்துட்டாருக்கா. நீ வேணா பாருக்கா, கண்டிப்பா இந்த எம்டி பணம் கொடுப்பாரு. நம்ம வேற ஒரு நல்ல வக்கீலா பார்த்து இந்த கேஸ் எடுத்து நடத்த சொல்லுவோம். என்னக்கா சிரிக்கிற? உனக்கு அந்த எம்டி மேல அவ்வளவு நம்பிக்கையா? இல்லக்கா, கிருஷ்ணா மேல இருக்கிற நம்பிக்கை. கிருஷ்ணனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா லீலா? என்னக்கா இப்படி கேக்குற? இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீதான். அதுக்கப்புறம் என் கிருஷ்ணா தான். கிருஷ்ணாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணி நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் பட்ட கஷ்டத்தை விட மனசளவுல இன்னைக்கு என்ன 100 மடங்கு சந்தோஷமா வச்சிருக்காருக்கா. கிருஷ்ணா எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. என்னக்கா யோசிக்கிற? இல்ல, கிருஷ்ணா இது வரைக்கும் உன்கிட்ட எதையாவது மறைச்சிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அவர் என்கிட்ட எதையும் மறைச்சதில்ல.
ஒருவேளை மறைச்சிருந்தாருனா? இப்ப வரைக்கும் என்கிட்ட எதையும் மறைச்சது இல்லக்கா. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி ஏதாவது மறைச்சிருந்தாருனா அது தெரிஞ்சா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைச்சு அவர் என்கிட்ட மறைச்சிருக்கலாம்க்கா. பொன்னியும் கிருஷ்ணாவையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு லீலா. புருஷனை புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டி, பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்ட புருஷன்னு 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நீயும் மாமாவும் தான்க்கா. இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கணும்னு நான் உங்ககிட்ட தாங்க கத்துக்கிட்டேன். இருக்கலாம், ஆனா எங்களுக்கும் மேல நீங்க ஒரு படி போயிட்டீங்க லீலா. நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டியே? சொல்லுக்கா. கிருஷ்ணா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரோ அதே அளவுக்கு உன் மேல அக்கறையும் வச்சிருக்காரு. என்னக்கா நீ இத்தனை நாள் அவர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், இது கூட எனக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் லீலா, நீ சந்தோஷமா இருக்கணும், வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை செய்யறதா உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு. என்னக்கா சொல்ற? ஆமா லீலா, அவர் கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பார்க்கல, ஒரு வீட்டில் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதிர்ச்சியா இருக்கா? எனக்கும் அவரை செக்யூரிட்டி யூனிஃபார்ம்ல பார்க்கும்போது அதிர்ச்சியா தான் லீலா இருந்தது. அவர் பார்க்குற வேலையை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட ஆஃபீஸில் போய் பணம் கேட்டு பாருங்க, ஆஃபீஸில் போய் பணம் கேட்டுட்டு வாங்கன்னு நீ அவர்கிட்ட சொல்லும்போது அவர் மனசு கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல லீலா. அதனால தான் சொன்னேன், கிருஷ்ணா வந்தார்னா அவர்கிட்ட கேட்டு கோவப்பட்டுடாத லீலா, ப்ளீஸ். சொல்லுங்க. அதை பத்தி தானே? நோ ப்ராப்ளம். நீங்களும் வெட்டி, எனக்கும் வேலை இல்லை, அதான் சந்திக்கலாமே. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் டுடே வெரி பிஸி. எஸ் ப்ராப்ளம். ஓகே, டன். என்ன பேச விடாம அவரே பேசிட்டு இருக்கான். என்னடா இஞ்சி தின்ன மாதிரி மூணு வச்சுட்டு இருக்கேன் மூஞ்சி? விஷயத்துக்கு வா. ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ அதானே பண்ணிட்டு இருக்க, கண்டினியூ பண்ணு. அதான்ப்பா, அகிலா விஷயமா. அதை பற்றி தான் நான் அன்றைக்கே முடிவு சொல்லிட்டேனடா, அப்புறம் என்ன? அதுக்கு இல்லைப்பா, நான் மட்டும் அகிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, அவளும் அதே மாதிரி தான்ப்பா நினச்சிட்டு இருக்கா. என்னடா சொல்கிற? ஆமாப்பா, அகிலாவும் என்னை விரும்புகிறா. என்னப்பா நம்ப முடியலையா? இதை பாரு. டேய், என்னடா இது? அகிலாவா இதை எழுதுனா? ஊமை கொட்ட மாதிரி இருந்துட்டு எப்படி எழுதிருக்கா பாரு. அதான்ப்பா லவ். ஓஹோ, போது நீ பார்த்தது கொடு. என்னப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்க? முதல்ல இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணு. சொல்ல விடுறியா? சொல்லு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுடா. ஆமாம், உடனே அகிலா வீட்டில் போய் பேசி என்ன ஏதுன்னு விசாரிச்சு கல்யாணத்தை முடிச்சுடுவோம். பாப்பா, அதான் நல்ல ஐடியா. போலாம். பாக்கெட்ல தாலி இருக்கு, இப்பயே கட்டிடுறியா? என்னப்பா? ஏய், நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது அவசரப்படக்கூடாதுடா. நல்ல நாள் பார்த்து தான் பேசணும். இன்னைக்கு நாள் சரியில்லை, நாளைக்கு போய் பேசுவோமே. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. எப்படி அகிலாதான் பொண்ணாட்டி முடிவாயிடுச்சு. ஒரு நாள் தாங்கி முடியாதவனால ஒரு 1 வீக்காக தாங்குவல்ல? யோ,
நாளைக்கு போய் பேசுகிறேன், கவலைப்படாத. ம் அப்பா. அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் முடிவு மாற்றுவேன். போ. சரி. லீலா, லீலா, அக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைக்கா. குட்டிமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோய், அப்பா வந்தாச்சு பார். உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். குட்டிமா, அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாரு. ஐ பொம்மை. இது வச்சு நல்லா விளையாடுங்க. ஹோய், பொம்மையா? பொம்மை பிடிச்சிருக்கா? செல்லம். அழகா இருக்குல்ல? என்ன பொம்மை அது? லீலா, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு எங்கள் எம்டி வந்திருந்தாரு. என் ஒர்க்கை பார்த்துட்டு எப்படி பாராட்டினார் தெரியுமா? என்ன லீலா, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? லீலா, ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மூஞ்சி திருப்பிட்டு வந்த? கேட்குறேன்ல, என்னாச்சுன்னு சொல்லு. லீலா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, நான் அழுதுருவேன். அழுது? ஏய் ஏய், இப்போ என்னாச்சு? ஏன் அழுற? லீலா, ஏன் இப்போ அழுற? எங்க என்கிட்ட போய் சொன்னீங்க. போய் சொன்னேன்? நீங்க செக்யூரிட்டி வேலைக்கு போற விஷயம் எனக்கு தெரிஞ்சா எங்க நான் உங்களை மதிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க எந்த வேலைக்கு போனா என்ன, உங்களுக்கு இருக்கிறது ஒரே மனசு. அந்த மனசுக்குள்ள நான் தானே இருக்கேன். அப்புறம் ஏங்க என்கிட்ட போய் சொன்னீங்க? நான் செக்யூரிட்டி வேலைக்கு போறேன்னு உனக்கு யார் சொன்னாங்க? நான் தான் கிருஷ்ணா சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. லீலா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டாம்னு நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் அவகிட்ட உண்மையை சொல்லிட்டேன். சொல்ல வேண்டிய சூழ்நிலை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது கிருஷ்ணா. சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அதுவே நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆரம்ப காலத்துல எனக்கு அந்த புரிதல் இல்லாதனால தான் நான் அவரு நிறைய பிரச்சனைகளை பார்த்தோம். ஒரே வீட்டுக்குள்ள நாங்க 2 பேரும் தனித்தனியா தான் வாழ்ந்தோம். ஆனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்ப எங்க 2 பேருக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு, நிறைய அன்பு இருக்கு. ஆனா விதி எங்களை இப்படி பிரிச்சு வச்சிருச்சு. இந்த மாதிரி உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் லீலா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சாரி லீலா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் மறைச்சிடக்கூடாது. சொன்னா நீ தாங்க மாட்டேன். என் சூழ்நிலை அப்படி. சாரி. உங்க சாரி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நாளையில இருந்து நீங்க இந்த வேலைக்கு போக வேண்டாம். நீங்க வீட்லயே இருங்க, நான் ஏதாவது வேலைக்கு போறேன். லீலா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கஷ்டமான வேலை இல்லை. உட்காந்துட்டே பார்க்குற வேலை தான். இந்த வேலை பார்க்கறனால எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க நாளையில இருந்து போக கூடாது, அவ்வளவுதான். லீலா, சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்போ என் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இந்த வேலை தான் கரெக்ட். வேற வேலை கிடைச்சதும் மாறிக்கிறேன். இதை பார், நான் சொல்றது முழுசா கேளு. உங்கள் அக்கா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்களுக்கு நீ தான் சப்போர்ட்டாக இருக்கணும். நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா
அப்புறம் அவங்களுக்கு யார் இருப்பாங்க? லீலா, இப்போதைக்கு நான் இந்த வேலையை பார்க்குறேன். வேறு வேலை கிடைச்சதும் இந்த வேலையை விட்டுறேன். என்ன புரிஞ்சதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்க லீலா. சரி. சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ண. அவங்க மாத்திரை சாப்பிடணும்ல. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சார். என்னம்மா? வணக்கம் சார். வணக்கம்மா. வெளியில வேலைக்கு ஆள் தேவன் போர்டு போட்டிருந்தீங்க. வேலை உங்களுக்காம்மா? ஆமா சார். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த நிலைமையில உங்களால எப்படி வேலை பார்க்க முடியும்? சார் அப்படி நினைக்காதீங்க சார். மற்றவங்க மாதிரி நானும் வேலை பார்ப்பேன் சார். நீங்க வேணா என் வேலையை பார்த்துட்டு அப்புறமா சம்பளம் பார்த்து கொடுங்க சார். அதுக்காக நான் சொல்லம்மா. நீங்க இப்படி கர்ப்ப உயிரோட வேலை பார்த்தா பார்க்குற எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? சார் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். வேலை செஞ்சே ஆகணும். தயவு செஞ்சு வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இது எத்தனாவது மாசம்மா? 7வது மாசம் சார். ஒழுங்கா வேலை பாப்பியா? பாப்பேன் சார். சசி, சசி சார், இங்க வா. இதோ வரேன் சார். சார், இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பட்டி செக்ஷன்ல விட்டுரு. அங்கதான் வேலை கம்மியா இருக்கும். ஓகே சார், வாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றியை வார்த்தையில காட்டாதம்மா, வேலையில காட்டு. கண்டிப்பா சார். அப்பா, வயசு பொண்ணுங்களே இந்த காலத்துல சரியா வேலை பார்க்க மாட்டாங்க. இதுல கற்பமான பொண்ணு வேலைக்கு வச்சா அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? டேய் வெங்கி, இதுதான் தொழில் நுணுக்கங்கிறது. கர்ப்பிணி பொண்ணை வேலைக்கு சேர்க்க முடியாத அளவுக்கு நாம் என்ன இரும்பு ஃபேக்டரியா நடத்திட்டு இருக்கோம்? ஜவுளி கடை தானடா. வர கஸ்டமர் கிட்ட இந்த பொண்ணு சிரிச்சு பேசி விற்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா நின்றுட்டு இருந்தாலே போதும். பரிதாபப்பட்டு இந்த பொண்ணுக்காகவாவது கஸ்டமர்ஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்க. அப்பா, நீங்க உண்மையாவே பெரிய பிசினஸ் மேன் தான்ப்பா. இப்பதான் தெரியுது சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய கடையை எப்படி உருவாக்குனீங்கன்னு. தொழில்ல தந்திரம் தான் முக்கியம். என்னப்பா, அந்த பொண்ணை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? சொல்றேம்மா. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தோணுதுப்பா. இருக்கலாமா, ஆனா இந்த விஷயத்துல நாம ரொம்ப அவசரப்படுறோமோன்னு தோணுது. என்ன சொல்ற? ஆமாம்மா. நம்ம ஏன் ஃபிலோமினா இன்னொரு தடவை பார்த்து பேசக்கூடாது? ஒரு தடவை இல்லை, 100 தடவை போய் பேசினாலும் அவ உன் கூட வந்து வாழ மாட்டான். அப்படி அவளுக்கு உன் கூட வாழணும்னு ஆசை இருந்தா அன்னைக்கு என்கிட்ட அவளை திமிரா பேசியிருப்பாளா? நீ தேவையில்லாம அவளையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. அதுக்கு இல்லைம்மா, இன்னும் அவளுக்கு எனக்கும் சட்டப்படி டைவர்ஸ் ஆகலை. அவளும் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. ஒருவேளை அவளுக்கு என் கூட வாழணும்னு தான் டைவர்ஸை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம்னு தோணுது. நீ இப்படி பகல் கனவு கண்டுக்கிட்டே இரு, அது என்னைக்கும் பலிக்க போறதே இல்லை. அவளுக்கு உன் கூட வாழணும்னு ஆசை இருந்திருந்தா அன்னைக்கு டைவர்ஸ் பத்திரத்துல கேட்ட உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாளா? இல்ல இத்தனை நாளா நம்ம கிட்ட பேசாமதான் இருந்திருப்பாளா? சொல்லு. அவளுக்கு உன் கூட எல்லாம் வாழ விருப்பம் இல்லடா. அவளுக்கு நம்மளை விட அவங்க அக்காளுங்க தான் முக்கியம்.
இதுக்கு மேலே நீ அவளை பத்தி யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இது பாரு, நேத்திக்கு நம்ம பார்த்துட்டு வந்த பொண்ணு தான் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வருவா. நீ அந்த ஃபிலோமினாவை மறந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழற வழியே பாருப்பா. சரிம்மா, நான் ஒரு 2 நாளில் சொல்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? மா ப்ளீஸ், நான் தான் 2 நாளில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரி, சாப்பிடவா. என் பையன் சூர்யாவுக்கு உங்க அக்கா அகிலாவை பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம். பூஜாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை கோயிலில் மடக்கணும். கயல்விழிக்கு விஷம் கொடுத்தது, அவளை கொன்று தூக்கில் மாட்டினது, இதெல்லாம் நீதான்னு பூஜா வாக்குமூலம் கொடுத்துட்டா. கயல்விழி சாவுக்கு நான் காரணம் இல்லையா, அந்த பூஜா தான் காரணம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.